அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உலகெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிற பாவங்களை எல்லாம் விலகி மனம் திரும்புதலை கட்டளையிட சுவாமி. பாவத்தை விட்டு விலகி ஜனங்கள் மனம் திரும்ப கிருபை செய்யும். கர்த்தாவே பொறுப்படுத்திக் கொள்ளும். மன திரும்புதலை கட்டளையிட்டல்லும். அவர்களுடைய அக்கிரமங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். திருச்சபையின் அக்கிரமங்கள் உணர்ந்து கொள்ளப்படட்டும். அவர்கள் பாவங்கள் உணர்ந்து கொள்ளப்படட்டும். மீறுதல், நிர்விசாரம், பெருமை, சுயநலம், தீமையான இருளின் எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்கிற குற்றங்களையும் மன்னித்து அவர்களுக்கு அதை உணர்த்தி அருளும் சுவாமி. அவர்கள் குற்றங்களை விட்டு மனம் திரும்பும்படியாய் நீர் அவர்கள் இருதயத்தை திருப்பும். கர்த்தாவே, அவர்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும். அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரே, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவரே, அறிவையும் உனக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, ஒவ்வொரு திருச்சபையையும் நிரப்பி ஆசீர்வதியும். மனம் திரும்புதலை தாரும். அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், நன்மையை கண்டடையட்டும். மெய் ஒளியாய் நீர் திருச்சபைகளில் வந்து இறங்கும். மெய் ஒளியாய் இறங்கும். உம்முடைய வெளிச்சத்தில் ஜனங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் அக்கிரமத்திற்கும் நீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளட்டும். பரிசுத்தத்தை கண்டடையட்டும். அவர்கள் பரிசுத்த வாழ்வை அறிந்து கொண்டு அந்த பரிசுத்த வழியில் நடந்து பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு பரிசுத்தமாய் உம்முடைய சந்ததியில் சேரத்தக்கதாய் அவர்களை மனதிரும்ப பண்ணும். நீதியின் மார்க்கத்தை போதித்தரலும். நீதி நியாயங்களை திருச்சபைக்கு கற்றுத்தாரும். பரிசுத்தப்படுத்தும் மனம் திரும்புதலை கட்டில் தோன்றும். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. உம்முடைய கிருபை நிமித்தம் கேட்கிறோம் தாரும் சுவாமி. மனம் திரும்புதலை கட்டளையிட்டோம். நன்றி சுவாமி. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் முக்கிய உண்டாகும். ராஜாவி ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.